இப்போ சமீபத்தில் ஒரு நேபாள் நாட்டில் ஒரு புரட்சி நடந்தது. பார்த்தீங்களா? ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, ஃபோனில் பார்த்துருப்பீங்க. ஆட்சி மாற்றம் நடந்தது நேபாளில் போன வாரம். அது யாரால் நடந்தது தெரியுமா? அங்கே இருக்கின்ற இளைஞர்களால். ஒரு கவர்மெண்ட்டே கவுத்துட்டாங்க. அது செய்த முறை தவறு, வன்முறை கலவரம்லாம் நடந்தது, அது வேற. ஆனால் அவர்களுக்கு கோபம், இளைஞர்களுக்கு கோபம் என்னன்னா, அந்த நாட்டில் அவ்வளோ ஊழல் செஞ்சாங்க, வேலை இல்லை அவங்களுக்கு, லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம்னால அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு அவ்வளோ கோபம், ஆத்திரம் வந்து ரோட்டில் நடந்து ஊர்வலமாக போய் ஒரே நாளில் கவர்மெண்ட்டை கவுத்துட்டாங்க. ஆட்சி மாற்றம். அதே போன்று இதே கோபம் தான் பங்களாதேஷில் போன வருஷம் நடந்தது. அங்கே ஆட்சி மாற்றம் நடந்தது இளைஞர்களால். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் இதே போன்ற ஆட்சி மாற்றம் நடந்தது. அதே இளைஞர்கள் இலங்கையில் ஒட்டுமொத்தமாக அங்கே பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம், நடைபயணம் பண்ணி அங்கே ஆட்சி மாற்றம். ஆக இலங்கையிலையும் பங்களாதேஷ், நேபாள், நம்முடைய அண்டை நாடுகள், அங்கே ஆட்சி மாற்றம் நடைபெறுகிறது. அதே போன்று தமிழ்நாட்டில் உங்களால் அமைதியான முறையில் நடைபெற வேண்டும். அமைதி புரட்சி. இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள். இங்கே நம்முடைய விவசாய சங்க தலைவர் பேசினார், பாண்டு பேசினார். எவ்வளோ பிரச்சனைகள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. அதை பற்றி எங்கேயாவது கவலைப்படுறாங்களா தமிழ்நாட்டில்? இல்லை ஆட்சியாளர் கவலைப்படுறாங்களா? இப்போ நெல் கொள்முதல் நிலையம் இருக்குது, இந்த டிபிசின்னு இருக்குது. அங்கே போய் நம்ம நெல்லை போட்டோன்னா எவ்வளோ லஞ்சம் கேட்குறான் ஒரு மூட்டைக்கு? 60 ரூபாய். 40 கிலோ மூட்டை, ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய் லஞ்சம் கேட்குறான். அந்த 40 கிலோ மூட்டையை 38 கிலோ தான் கணக்கு எடுக்கிறான், 2 கிலோ அவன் எடுத்துக்கிறான். அப்படி ஒரு குவிண்டால்னா 100 கிலோ. ஒரு குவிண்டாலுக்கு தமிழ்நாடு அரசு விலை எண்ணி கொடுக்கிறது 2500. ஆனால் ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறதுக்கு 2450 ரூபாய் ஆகுது இன்னைக்கு விவசாயிகளுக்கு. 50 ரூபா வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? என்ன விவசாயம் பண்ண முடியும்? அதில் இங்கே போய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய், 2.5 மூட்டைக்கு 150 ரூபாய். அது இல்லாமல் ஒரு மூட்டைக்கு 2 கிலோ குறைச்சி பண்ணுறான். 2.5 மூட்டைக்கு 5 கிலோ அவன் எடுத்துக்கிறான். அந்த 5 கிலோ 125 ரூபாய். அவனுக்கு லஞ்சம் 150 ரூபாய். 275 ரூபாய். 100 கிலோ மூட்டை நீங்கள் போட்டீங்கன்னா 275 ரூபாய் அவன் கொள்ளடிச்சிட்டு போகிறான். எவ்வளோ வயிறு இது எனக்கு தெரியுமா? விவசாயமே நட்டம்தான். அப்படி அது மீறி நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு? எங்களுக்கெல்லாம் சோறு போடுற கடவுள் நீங்கள் விவசாயிகள். விவசாயிகள் எங்களுக்கெல்லாம் சோறு போடுற கடவுள். இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாப்பது தான் எங்களுடைய கடமை. சென்னையில் 1 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க? உங்களை நம்பி தான். உங்களை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. விவசாயிகளை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு சோறு கிடைக்குமா சென்னையில்? ஆனால் உங்களை பற்றி எந்த அக்கறையே கவலையே படுறாங்களா? இல்லை, நான் மட்டும்தான் பட்டுட்டு இருக்கிறேன். இந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேரழிவுகள் வந்தது. பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் என்று ஒரு மிகப்பெரிய திட்டத்தை திமுக அரசு கொண்டு வர முயற்சி செய்தார்கள். பெட்ரோ கெமிக்கல் மண்டலம்னா கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் விளைநிலத்தை அழிச்சு அதில் பெட்ரோ கெமிக்கல் மண்டலத்தை கொண்டு வந்து மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி அதில் ஒரு தொழிற்சாலை கொண்டு வர திட்டமிட்டார்கள். அதை தன்னந்தனியாக எதிர்த்து அதை தடுத்து நிறுத்தி இன்னைக்கு அந்த திட்டத்தை ரத்து பண்ண செய்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது. வளர்ச்சி வேணும், தொழில் வேணும், வேலைவாய்ப்பு வேணும், பொருளாதாரம் முன்னேறணும். ஆனால் மண்ணை, விவசாய மண்ணை அழித்து அதில் தொழிற்சாலைகள் நிச்சயமாக எனக்கு வேண்டாம். அதுக்காக தான் இந்த மண்ணை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த செய்தது இந்த அன்புமணி ராமதாஸ். நான் எவ்வளோ செஞ்சிருக்கிறேன். இந்தியா சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றிய பொழுது பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது சட்டத்தை கொண்டு வந்தேன். புகையிலை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரங்கள் சட்டத்தை கொண்டு வந்தேன். 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தேன். தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தேன். போலியோவை ஒழித்த, இப்படி எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தேன். ஆனால் அதை விட எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அந்த திட்டம் என்ன தெரியுமா? இந்த காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க செய்தது இந்த அன்புமணி ராமதாஸ். இந்த வார்த்தையை முதல் சொன்னது இந்த அன்புமணி ராமதாஸ். 2014, 15, 16 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இதை தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என முதலில் சொல்லி குரல் கொடுத்து போராட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடுகள் நடத்தி அழுத்தம் கொடுத்து, பிறகு நான் சொன்னதை மற்ற கட்சிகளாக அதை ஏற்றுக்கொண்டு எல்லாமே சேர்ந்து அழுத்தம் கொடுத்து
அப்போ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் பல முறை கொடுத்து அழுத்தம் கொடுத்து அந்த திட்டத்தை, அந்த சட்டத்தை அவர் கொண்டு வந்தார். சட்டத்தை மட்டும் கொண்டு வந்தார், அதை கொண்டு வர செய்தவன் நான் தான். இது எனக்கு நான் பெருமையா நான் சொல்லுவேன். நான் எங்க வேணா நான் சொல்லுவேன். ஏன்? நான் இந்த மண்ணை காப்பாற்றணும், இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும்.